ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைரவி சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். இனி நீ என் முகத்துல முழிக்காத, நான் காதலிச்ச பொண்ணு ஸ்னேகா நீ கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா சிவா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இதை நினைச்சு ஸ்னேகா ஃபீல் பண்ணி சிவா என்னை விட்டு போகாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி கதறி எழுதிட்டு இருக்காங்க. அப்ப கூட சிவா வந்து ஸ்னேகாவை இக்னோர் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அடுத்ததா வந்து போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அதுல வந்து லவர்ஸ் 2 பேர் ஓடி வந்து, சார் எங்களுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைங்க, நாங்க சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் வந்து, ஏயா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், பெத்தவங்களுக்கு தெரியாத கல்யாணம் பண்ணி வைக்க நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஓடி வருவீங்களா, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தான் நாங்க படிச்சு போலீஸ் ஆயிருக்குமானெல்லாம் சொல்லிட்டு அங்க அடிக்க வராங்க. அதுக்குள்ளவே அந்த இடத்துல வந்து ரொம்பவே உயர் அதிகாரிங்க வந்து, என்ன நினைச்சிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல அவங்கள வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வர சொல்றாங்க. நீங்க சின்ன வயசுல இருந்து காதலிச்சிட்டு இருக்கீங்களா, ஆமா சார் நாங்க 2 பேரும் மேய்ச்சன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவங்களுடைய அப்பா அம்மா வந்து, நாங்க அரசியல்வாதி, உங்களுக்கு 8 லட்சம் ரூபாய் இல்ல 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறோம், அதை வச்சு என் பொண்ணை விட்டுடுங்கன்றாங்க. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு பணத்தை வந்து எடுத்துட்டு அந்த பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த 5 லட்சம் ரூபாய் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, ஆனா சந்தோஷமா வாழணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பார், நீ பண்ணிருக்க வேலைக்கு கண்டிப்பா உனக்கு தண்டனை கிடைக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அரசியல்வாதி திட்டிட்டு அங்கிருந்து போறாங்க. இது எல்லாமே யோசிச்சுட்டு காதலிக்கிறவங்கள முதல்ல வாழ விடுங்கன்னு சொல்லிட்டு பைரவியோட போட்டோவை வச்சு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்க பைரவியோட லவ்வரா என்னன்றது தெரியாம ஒரு பக்கம் ரொம்ப குழப்பத்திலையும் இருக்காங்க. அடுத்ததா வந்து நம்ம சிவாவை வந்து கேரளாவுக்கு வந்து மெடிக்கல் கவுன்சிலிங்ல இருந்து அனுப்புறாங்க. அதனால சிவா அங்க இருந்து போறாங்க. இன்னொரு பக்கம் வந்து சிவா கிட்ட அன்னபூரணி, முதல்ல போயிட்டு உன்னுடைய அம்மா கிட்ட சொல்லிட்டு நீங்க இருந்து கிளம்பி போப்பான்னு சொல்றாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு சிவாவும் போயிட்டு அங்க அவங்க அம்மா கிட்ட சொல்லலான்னு போறாங்க. முதல்ல உன் பெரியம்மா கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட நீ சொல்றிய சிவா, உன்னை பெத்தது நான்டா, அந்த ஞாபகமாவது உனக்கு இருக்கா இல்லையா சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா நான் கேரளா போறேன், அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்துன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அடுத்ததா வந்து நம்ம சிவா வந்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு சிந்து வந்து, டாக்டரே நீ என்ன மன்னிக்கணும்ன்றாங்க. எதுக்காக சிந்து நான் மன்னிக்கணும், நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு நீ என்ன தப்பு பண்ண, இப்ப தப்பு பண்ண போற, அந்த தப்புக்காக தான் மன்னிப்பு கேட்கிறேன், 2 நாள் உன்னை பார்க்காம இருக்க போறேன்ல, அதுக்கு தான் இதை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு சிவா அந்த பக்கம் திரும்ப சொல்லி முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே 2 நாளைக்கு நீங்க வர வரைக்கும் சொல்லிட்டு சிந்து சொல்றாங்க. உடனே சிவா, நீ இருக்க பாரு சிந்துன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அடுத்ததான் நம்ம சிந்து வெளியில வந்து தோட்டத்துக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு இருக்காங்க. போஸ்ட்மேன் வந்து சிந்துங்கிறது யாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நந்தன் சொல்லிட்டு சிந்து சொன்னது, உங்களுக்காக கோர்ட்ல இருந்து லெட்டர் வந்திருக்குமான்றாங்க. இதை வந்து நம்ம சிவாவுடைய தங்கச்சி வந்து பார்த்துட்டு நேரா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு சொல்லலாம்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி போறாங்க. என்ன வெறும் இங்கிலீஷ்லயே இருக்கு, என்ன ஏதுன்னு தெரியலையே, முதல்ல இதை போயிட்டு நம்ம பைரவி கிட்ட காட்டணும்னு சொல்லிட்டு சிந்து வந்து அந்த லெட்டரை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. உடனே ரொம்பவே சந்தோஷமா இந்த விஷயத்த நம்ம ஸ்னேகா கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு மக அங்க இருந்து கிளம்பி போறாங்க. பைரவி, எனக்கு கோர்ட்ல இருந்து லெட்டர் வந்திருக்கா, என்ன இது பாருன்றாங்க. என்ன சிந்து இதுல ஏதோ போட்டிருக்க, என்ன சொல்ற, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, இந்த கல்யாணத்துல இருந்து நீ பிரிய போறேன்னு போட்டிருக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்ட சிந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்னது அப்படி போட்டிருக்கான்னு சொல்லிட்டு சிந்து ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. இந்த பிரச்சனையை சிவாவும் சிந்துவும் சேர்ந்து எப்படி சமாளிக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.